ஆந்திர கடல் எல்லையில் மீன்பிடிக்க தமிழக மீனவர்களை தொடர்ந்து அனுமதிக்க வேண்டும் என அம்மாநில அரசிடம் தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆந்திர கடல் எல்லையில் மீன்பிடிக்க தமிழக மீனவர்களை தொடர்ந்து அனுமதிக்க வேண்டும் என அம்மாநில அரசிடம் தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். சென்னை மீனவர்கள் பாரம்பரியமாக தெற்கு ஆந்திர கடலோர பகுதியிலே மீன்பிடித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் அண்மையில் ஆந்திர அரசு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருந்தது. அந்த மாநிலத்தினுடைய கடல் எல்லை பகுதியிலிருந்து 12 கடல் மைல் தொலைவிற்குள்ளாக பிற மாநில படகுகள் மீன்பிடிக்க கூடாது என்கின்ற ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தார்கள். ஏற்கனவே ஆந்திர அரசு தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து மீன்பிடிப்பதாக குற்றம் சாட்டி வந்த நிலையில் அந்த சட்டத்தின் காரணமாக தற்பொழுது தமிழக மீனவர்கள் ஆந்திர எல்லைக்கு சென்று மீன்பிடிப்பது தடை செய்யப்பட்டு தமிழக மீனவர்கள் குறிப்பாக சென்னை மீனவர்களுடைய மீன்பிடி படகுகள் கைது செய்யப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக சென்னையைச் சேர்ந்த 7 விசைப்படகுகள் சிறைபிடிக்கப்பட்டு ஆந்திர மாநிலத்தினுடைய ஜீவனடியின் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் தமிழக அரசினுடைய அதிகாரிகள் மீன்வளத்துறையை சார்ந்தவர்கள் நேரில் சென்று தற்பொழுது ஆந்திர அரசிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஆந்திர அரசினுடைய நடவடிக்கையால் தங்குகடல் மீன்பிடிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சென்னை மீனவர்களுடைய அதிலும் குறிப்பாக 200 விசைப்படகுகளை சார்ந்த மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆந்திர அரசு சிறைப்பிடித்துள்ள சென்னை மீனவர்களுடைய 7 விசைப்படகுகளும் உடனடியாக விடுவிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆந்திர கரையோர பகுதியில் இருந்து 12 கடல் மைல் தொலைவிற்குள் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க கூடாது என்று ஆந்திர அரசு அண்மையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்டத்தை கைவிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றார்கள். சென்னை மீனவர்களுடைய பாரம்பரிய கடற்பகுதி மீன்பிடித்தல் உரிமையை ஆந்திர அரசு தொடர்ந்து அனுமதிக்க வேண்டும். தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் சென்னையினுடைய மீனவர்கள் தங்குகடல் மீன்பிடிப்பில் தொடர்ந்து ஈடுபட அனுமதிக்க வேண்டும் என்று ஆந்திர அரசிடம் தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தல்படி தற்போது நேரில் வலியுறுத்தியுள்ளனர்.